ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல் நாள் நைட்டே ஒரு அரை கிளாஸ் ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சிடணும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சப்ஜா விதையும் நம்ம ஊற வச்சு 1 மணி நேரம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாம் பீஸுன்னு ஒரு 2-3 பீஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு இந்த ஒரு கப்பில் இவ்வளோ நல்லா உங்களுக்கு ஜெல் மாதிரி உங்களுக்கு நல்லா அது வந்துடும். உங்களுக்கு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பால் நைட்டே நீங்கள் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜக்கில் நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதையும் பாதாம் பீஸுன்னு நம்ம பாதி எடுத்துட்டு ஒரு 2 to 3 கரண்டி நம்ம வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசி நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ரூ அஃப்ஸா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு அரை கிளாஸுக்கு நான் அந்த சிரப் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கலர் இன்னும் நல்லா ப்ரைட்டாக உங்களுக்கு பிங்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சிரப் ஊற்றிக்கலாம். பட் அதுலேயே சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் இதில் கம்மியாக இருக்கும். பட் டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த சுகர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இந்த அரை கிளாஸ் ரோஸ் மில்க் சிரப்புக்கு 2 கிளாஸ் பால் எடுத்து நான் ஊற்றிருக்கிறேன். பாலை ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம போடுறதுனால இது நம்ம எல்லாமே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இதில் போட்டிருக்கிறோம். நல்ல வெயிலுக்கு வெறும் ரோஸ் மில்காக குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம குடித்தா நம்ம உடம்புக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். அது இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதிலே வேணும்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் ஒரு சர்விங் கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு அது மேலேயும் நீங்கள் 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது அந்த விதையெல்லாம் தட்டுப்பட்டு வர்றது, அந்த நைலான் ஜவ்வரிசி உங்களுக்கு நல்லா வேக வச்சதுனால அது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.